மன அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்குது, எனக்கு மனது ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்களா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு நிறைய சகோதர சகோதரிக்குள்ள அந்த கேள்வி இருக்குது. இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்கிறது தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். மனசு உடனுக்குடனே வலிக்குது, உடனுக்குடனே பாரமாகுது, ஒரு பலவீனமாகுது அப்படின்னா நீங்கள் மனதளவில் ரொம்ப 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 விஷயம் தெரியாமல் இருக்கிறீங்க, தெளிவு பெறாமல் இருக்கிறீங்க, மனம்ங்கிற விஷயம் என்னங்கிறது புரியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அர்த்தம். மனதை பற்றி முழு கல்வி பெற்றவர்கள், ஞானம் பெற்றவர்கள், அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி கரெக்டாக கொண்டு போகணும், அது சோகமாகவும் கவலையாகவும் ஆனாலும் அதை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவாக இல்லாதவங்களுக்கு தான் அந்த மனப்பிரச்சனை அதிகமாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த மனப்பிரச்சனை பெரிதும் இருந்தாலும் அவங்க தவிர்க்கிறதுக்கான அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போ நிறைய குருமார்களே பார்த்திங்கன்னா தன்னுடைய அனுபவங்களில் உணர்த்தியிருக்கிறாங்க. ஜித்து கிருஷ்ணமூர்த்தின்னு கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அவருடைய உபதேசங்கள் கூட ஒரு விஷயம் பார்த்தேன். அவருடைய கதைகளில் அவருக்கு ஏதோ எமோஷ்னலாக ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆன மாதிரி அவர் ஒரு ட்ராவலில் இருக்கும்போது, அப்புறம் அவர் ஏதோ தனி அறைக்குள்ளே போய் இருந்ததாகவும், அவர் மிகப்பெரிய ஞானத்தை அதன் மூலியமாக ஏதோ உணர்ந்ததாகவும் ஏதோ விஷயம் கேள்விப்பட்டேன். அது மாதிரி நிறைய குருமார்கள் அந்த இமோஷ்னல் விஷயங்கள் அவங்கள தாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜீசஸ் கிரைஸ்டே பார்த்திங்கன்னா, லாசரு அப்படிங்கிற தன்னுடைய நண்பராக இருந்த அவர் இறந்துருவார். இந்த விஷயம் கேள்விப்படுவார். கேள்விப்பட்டவொன்னே உடனே போக மாட்டார். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அவரை இறந்த கல்லறைக்கு போய் அவரை இறைவனுடைய அருளால் சக்தி மூலியமாக அவரை உயிரோடு மறுபடியும் எழுப்பி கொண்டு வருவார். ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவரும் வருத்தம் அடைஞ்சு கண்ணீர் விட்டு அந்த மன பாரத்துக்குள்ளே போயிடுவார். ஸோ இது நிறைய இடங்கள் அவர் தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாகவும் அவர் என்னுடைய ஆன்மா பலவீனப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுவார். இந்த மாதிரி பெரிய பெரிய குருமார்களும் கூட அந்த மன விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கட்டத்தில் அவங்க போயிட்டு அப்படி வந்திருக்கிறாங்க. ஸோ மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கல்வியாக அதை எடுத்து அதை எப்படி வேலை செய்கிறது, என்ன செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு 3 படிநிலைகள் இருக்குது. மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் டக்குன்னு நீங்கள் ஆழ் மனதிற்கு கொண்டு போகாதீர்கள். ஆழ் மனதிற்கு கொண்டு போனீங்கன்னா ஒரு இமோஷனலாகவும் ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. டக்குன்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்படுறீங்க, ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டால் உடனே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ மனதளவில் பலவீனமாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ வேறு ஏதோ உடல் அளவில் பிரச்சனையோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். வெளியிலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, வெளியிலேருந்து சொந்தக்காரங்க ஏதாவது சொல்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல ஏதோ சொல்லிட்டாங்க, படிக்கிற இடத்துல ஏதோ சொல்லிட்டாங்க, என்னை திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் ஆழ் மனதிற்கு கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஆன்மா பலவீனப்படும். மேல் மனதில் வச்சே அது என்னன்னு அலசி இதுக்கு இமோஷனல் ஆகிறதா, இதுக்கெல்லாம் ஒர்த்தா, இதை பற்றி பேசணுமா அப்படின்னு சிந்திச்சு அறிவுபூர்வமாக ஞானமாக இருந்தீங்கன்னா அதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ இந்த பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன அந்த முறைகளும் நான் சொன்ன இந்த வழிகளும் தான் காரணம். எதையும் ஆழ்மனதிற்கு கொண்டு போகாதீர்கள். ஆழ்மன பதிவுகள் தான் உங்களை வழிநடத்துகிறது. ஆழ்மன சக்தியை சரியாக நேர்முறையாக பயன்படுத்துங்கள். வெளி உலகம் நெகட்டிவாக எதிர்மறையாக இருக்கிறது. தீய சக்திகளும் தீய ஆன்மாக்களும் துரு ஆன்மாக்களும் நிறைய மனிதனாக பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனிதனாகத்தான் இருப்பார்கள், மனித ரூபத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் மற்ற மனிதர்களை அழிக்கக்கூடிய எண்ணத்திலையும் மற்ற குடும்பத்தை அழிக்கக்கூடிய எண்ணத்திலையும் எப்பொழுதுமே நெகட்டிவாக மற்றவர்களை பற்றி தவறாக வீட்டிலே உட்காந்து பேசிக்கொண்டு காசிப் செய்து கொண்டு எவனை அழிக்கிறது, எவனை என்ன பண்ணலாம், அவன் எப்படி நிம்மதி இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சிந்திக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அமைதியாக பொறுப்போடு தெய்வத்தை நீங்கள் இறைவனை நாடி சென்று தியானம் செய்து பிரார்த்தனை செய்து இறைவனை பிடித்து கொள்ளுங்கள். ஏதாவது மத புத்தகம் இருந்தால் எடுத்து படிங்க. நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவ மதங்களில் அந்த மத புத்தகங்களை அனுதினமும் தியானிக்கிற மக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இறைவனுடைய வார்த்தைகள் அது இருக்கிறனால வாசிக்க அவங்களுக்கு அந்த மனப்பிரச்சனைகள் தீருது. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க அதை செய்யுங்க. வேறு மதத்தில் இருக்கிறவங்க மத புத்தகங்களை படிங்க, அதில் இருக்கிற மத கருத்துக்களை படிங்க. மனம் பலவீனமாக இருக்கிற அனைவருமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். தெய்வ சக்தி துணையை தேட வேண்டும். உங்களால் அதை எடுத்துக்கொண்டு போக முடியலன்னா நீங்கள் அந்த விஷயத்தை செய்யணும்.
இல்லைங்க எனக்கு ஏதாவது ஒருத்தரை சந்தித்து எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டால் இது நான் முழுமையாக இதிலேருந்து வெளியே வருவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம அகோரா ஃபவுண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சோல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதில் மனம்னா என்ன, உடல்னா என்ன, ஆன்மானா என்னங்கிற நிறைய தெளிவுகள் கொடுத்து அந்த ஞானத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். மனம் அப்படிங்கிற விஷயத்திற்கான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். அதை நீங்கள் அந்த உபதேச தீட்சையாக நீங்கள் பெறும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதில் கலந்துக்கணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் கலந்துட்டு கூட ஒரு நாள் வகுப்பாக எடுக்கிறோம். வர மார்ச் மாதம் 17ஆம் தேதியும் வருகிற ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியும் ஒரு நாள் வகுப்பை எடுக்கிறோம். திருநெல்வேலியில் நடத்தப்படுது. அதில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை முழு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மனம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை போல், அந்த மனம் அப்படிங்கிற குழந்தையை நீங்கள் அள வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் தவறாகத்தான் இருக்கும். மகிழ்ச்சியாக வச்சுருங்க அந்த குழந்தைய. மனம்ங்கிற குழந்தைய மகிழ்ச்சியும் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் நன்மையும் நல்லதும் அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு நல்ல உணவு கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்பொழுதுமே பாசிட்டிவான உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் குழந்தைகளைப் போல இருந்தால்தான் இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். யாரெல்லாம் மனம் திரும்பி நீங்கள் குழந்தைகள் போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்கிறத உபதேசத்தை இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நீங்கள் குழந்தைகளைப் போல மாற வேண்டும். மனம் அப்படிங்கிற விஷயமே ஒரு குழந்தையாக மாற வேண்டும். ஆன்மா அப்படிங்கிற விஷயம் ஒரு குழந்தைத்தன்மைக்குள் போக வேண்டும். அப்பொழுது தான் நம் இறைவனோடு நம்ம போய் இணைய முடியும். இறை அருள் கிடைக்கும். நெகட்டிவாக இருக்க உங்களுக்கு கர்ம பதிவு அதிகமாகும். பலருக்கு நீங்கள் தீமை செய்ய உங்களுக்கு கர்மம் அதிகமாயிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இறக்கும் பொழுது அது வந்து வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இறப்பே ஒரு மோசமாக இருக்கும். இறப்புக்கு அப்புறமும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதனால் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசி பழகுங்க. காசிப் பண்ணாதீங்க, மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. அது கர்ம பதிவை உண்டாக்கும். ஸோ உங்களுக்காக வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. எதை பற்றியும் நினச்சி மனசு கோணாதீங்க. இறந்து போனவங்களை நினச்சி மனசு வலிச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க முடிவு முடிஞ்சது. அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் போங்க. பழசை பற்றி பேசாதீங்க. நடந்ததையே நினச்சி என்றைக்கும் நடந்ததையே வச்சு சண்டை போடாதீங்க. மனதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. நேர்மறையாக வச்சுருங்க. இந்த மனித வாழ்க்கையை சரியாக ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் கடவுள். கரெக்டாக கொண்டு போங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வார்த்தையாக இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நல்லது.